டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இப்போ நம்ம அந்த 3வது டேர்மில் இயல் 1ல் இலக்கணம் இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொற்கள், 4 வகை சொற்கள். ஓகேங்களா? தமிழ் உள்ள சொற்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. சொற்கள் 4. தமிழ் உள்ள சொற்கள் 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை எப்படி ஃபாஸ்ட்டாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரைமிங்காக படிச்சிருங்க. பெயர், வினை, இடை, உரி, அந்த மாதிரி ஒரு 5 தடவை 6 தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஈஸியாக அது மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா? ரைட். இப்போது ஒரு பெயரை குறித்தா அது என்னது? பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாரதின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஆணுடைய பெயரோ பெண்ணுடைய பெயரோ இல்லை ஒரு பறவையோட பெயர், விலங்கோட பெயர் எது வந்தாலும் என்னதான்ப்பா? பெயர் சொல். அடுத்தது பள்ளி, ஒரு இடத்தோட பெயர், மேசை, நாற்காலி, இது எல்லாமே பெயர் சொல்ல தான் வரும். அப்புறம் இங்கே காலைன்னு கொடுக்குறாங்க. காலை, மாலை, இரவு, ஒரு காலத்தை குறித்தாலும் அது பெயர் சொல். இங்கே கண், அப்போ உறுப்புகளை குறித்தாலும் அது பெயர் சொல். நன்மை, தீமை, அப்புறம் ஓடுதல். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நல்லா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. இந்த ஓடுதல் என்பது எதை குறிக்கும்னா, கை கால்களை அசைக்கிறது. கை கால்ன்றது ஒரு உறுப்பு தானேங்க. அப்போது அதை பொறுத்து இது பெயர் சொல்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போது இதை நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வியை. ஏன்னா எங்கே கொஸ்டின் ஹைலைட் இருக்குன்னா கொஸ்டின் செக்டார் தேடி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு செயலை குறிக்கிற சொல் வினைச்சொல். ஓகேங்களா? ஒரு செயலை குறிக்கும். வர்றது, போகிறது, எழுதுறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, இது எல்லாமே இதில் வந்துடும், வினைச்சொல்ல வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது இடைச்சொல். இந்த இடைச்சொல் பார்த்திங்கன்னா எப்பயுமே தனித்து இயங்காது. ஒன்று பெயர் சொல்லோட சேர்ந்து வரும், இல்லை வினைச்சொல்லோட சேர்ந்து வரும். ஓகேங்களா? அதான் இங்கே கொடுக்குறாங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். உங்களுக்கு கூற்றுகள் வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த டெஃபனேஷன்ஸ்லாம் படித்தா மட்டும்தான் 98 மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும். இப்படி புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4ல் உங்களால் 98 மதிப்பெண்கள் பெற முடியும். அவங்க புக்கில் இருந்தே கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக 100 கேள்விகளுமே உங்களால். இப்போ பாருங்கள், இந்த இடைச்சொல் அப்படின்றத நன்னூலார் எப்படி வகைப்படுத்தியிருக்காருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நன்னூல் கூறும் இடைச்சொல் வகைகள். அப்போ நன்னூலார் நமக்கு புத்தகத்தில் இருக்கிற இலக்கணங்கள் நிறைய எல்லாமே நன்னூலார் சொன்னது தான், பவனந்தி முனிவர். அப்போ வேற்றுமை உருபுகள் என்பது எதை வருதுங்க? இடைச்சொல்லாக வருது. வினை விகுதிகள், காலம் காட்டும் இடைநிலைகள், சந்தி, சாரி, அதெல்லாம் காலம் காட்டுறதுங்க. சாரியைகள், உவம உருபுகள், ஏ, ஓ என்று போன்ற தம் பொருளை உணர்த்தும் சொற்கள், செய்யுளில் இசையை கூட்ட வரும் சொற்கள், அதாவது அந்த அளபடையில் வருங்க. செய்யுளில் அசை நிலையாக வருபவை, அச்சம், விரைவு முதலியவற்றை குறிப்பால் உணர்த்துபவை, எப்படின்னு சொல்லிட்டு 8 விதமாக நம்ம என்ன பண்ணுறாரு? நன்னூலார் வகைப்படுத்துகிறார். அதுதான் இந்த பாடல் மூலயமா நமக்கு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இடைச்சொற்கள் நிறைய இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது இதில் வருது இல்லைங்களா? தாயும் தந்தையும். இப்போ இந்த என்ற இங்கே தான் இருக்குது. அந்த எழுத்து தனித்து வராது. அப்போது பெயர்ச்சொல். தந்தை என்பது ஒரு பெயர்ச்சொல், தாய் என்பது ஒரு பெயர்ச்சொல். அப்போ இங்கே பெயர்ச்சொல்லோடு வந்திருக்கு. அல்லது வினைச்சொல்லோடு வந்திருக்கும். இங்கே மற்று, அது ஒரு இடைச்சொல், மற்றொருவர். திருக்குறளை, இந்த ஐ பாருங்கள், வேற்றுமை உருபு, 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போது இதெல்லாம் தான் நமக்கு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காரு, நன்னூலார் சொல்லியிருக்காரு பாருங்கள், வேற்றுமை உருபுகள். ஓகேங்களா? அப்புறம் ஓம உருபுகள், போல, போன்ற, இதெல்லாம் கூட இடைச்சொற்கள் தான்ப்பா. ரைட். இதை பாருங்கள், அப்போது திருக்குறளை, இதெல்லாம் இடைச்சொற்கள். இந்த ஐ என்றது இடைச்சொல். ஓகேங்களா? ரைட். அடுத்தது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மை. இதை தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன கேள்வி எப்படி கேட்பாங்க எக்ஸாமில்? பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவை டேஷ் மிகைப்படுத்த வருவது, அதனுடைய தன்மையை மிகைப்படுத்த வருவது. அப்போ இப்படிலாம் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே 98 மதிப்பெண்கள் நம்ம கண்டிப்பாக அடிக்க முடியும். இப்போது நமக்கு இங்கே மா, சாலை அப்படின்னு 2 இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாலை, தவ, கழி, நனி, குரு, வை, வேல், இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது இந்த உரிச்சொல்லுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் இலக்கணன்றதுனால சும்மா 2 உதாரணப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போது வேறு என்ன இருக்குங்க? இதில் மதிப்பீடெல்லாம் நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாமில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
4 வகை சொற்கள் நம்ம பார்த்தோமா. இப்போ அங்கே கொடுத்தது எல்லாமே இதில் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸாமில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இலக்கணமும் அப்படியே உடனே நீங்கள் படிக்கலாம். உடனே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு படிக்கலாம். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. ஓகேங்களா? இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 98 மதிப்பெண்கள் பெறது உறுதிப்பா. ஓகே, அடுத்து நம்ம புக்கு போகலாம். இதை நம்ம நேற்றே பார்த்தோம். ஒரு, ஓர் ஆகிய 2 சொற்கள் அப்படின்றத. அடுத்து நமக்கு வர்றது பராபரக்கண்ணி, தாயுமானவர். இப்போ இது ஸ்டோரி வடிவில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் அதிகமாக இல்லை, ஒரே ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், பராபரக்கண்ணி அப்படின்னு சொன்னாலே தாயுமானவர் தான். ஓகேங்களா? இந்த பாடல்கள்லாம் ஒரு தடவை 2 தடவை படிச்சுங்க, அதனுடைய சொல் பொருளை படிச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஏதாவது ஒரு செய்யுள் கொடுத்துட்டு இது யார் எழுதுந்து அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, அதனுடைய சொல் பொருள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் கிட்டத்தட்ட 3 கேள்விகள் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொல் பொருள்லேருந்து. அதனால் சொல் பொருள்லாம் தரவாக படிச்சிங்க. இப்போ நூல்வெளி பாருங்களேன். இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். ஓகேங்களா? இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம், பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சின்னு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக படிச்சுங்க. ஏன்னா அதுலேருந்து லாஸ்ட் குரூப் 4ல் 55 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 2015 2017 கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாய்மானவருடைய பாடல்கள். ஓகேங்களா? இப்பாடல் பராபரக்கண்ணி எனும் தலைப்பில் உள்ளன. பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள் அல்லது இறைவன். இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். மேலான பொருள் அல்லது இறைவன். ஒவ்வொரு வரியையும் கவனமாக படிங்க. நம்ம படிக்க போகிறது வெறும் அரை மணி நேரம், 13 நிமிஷம் வீடியோ, 15 நிமிஷம், இல்லை அரை மணி நேரம், அவ்வளோதான். அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த தயாராக இதே மாதிரி தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு குரூப் 4ல் தமிழில் 98 மார்க் எடுக்கிறது உறுதியாக இருக்கும். ஓகேங்களா? கன்னி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகையை சார்ந்தது. பாருங்கள், 2023 கேட்கப்பட்டிருக்காங்க. அப்போ கன்னின்றது 2 அடி. ஓகேங்களா? 2 அடி தான் இருக்கும். இந்த பாருங்கள், 1 அடி 2 அடி, அது மாதிரி 2 அடிகளால் கொண்டு பாடப்படுறது என்னது? கன்னி. அன்பர்க்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாயுமானவர். இது 2013 கேட்கப்பட்ட கேள்வி. இவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கருவூலக்கராக பணிபுரிந்தார். ஓகேங்களா? இவருக்கு பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டயாகும். 2015 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இவங்க அம்மா, தாயுமானவருடைய அம்மா வந்து அந்த திருச்சி ஒரு ஆற்றை கடந்து வரும்பொழுது தண்ணி அதிகமாக வந்துடுமா ஆற்றுல. அப்போது அந்த இறைவனுடைய அருளால், அந்த திருச்சியில் இருக்க தாயுமானவருடைய இறைவனுடைய அருளால் நல்லபடியாக கரை சேர்ந்து தாயுமானவர் அவர் பிறந்ததுனால தாயுமானவர்னு பேர் வச்சதாக சொல்லப்படுது. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அற இலக்கியங்கள் என்னது? நீதி கருத்துக்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூலில் ஒரு 11 நூல்கள் சொல்லுவோம் பாருங்கள், அதெல்லாம். வாழ்வில் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அற இலக்கியங்கள். நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை அற இலக்கியங்கள். 2014 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த புக்கோட சிறப்பே. இப்போ இதெல்லாம் புக்கில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காதுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுனால அதோட கொண்டு அந்தந்த இடத்துல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை புக்கை உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வில் நெறிகள் உலகம் முழுமைக்கும் பொதுவானவை. அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவருடைய அதனுடைய பொருள் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள்லாம் இதில் உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தாய்மானவருடைய நூல் வெளியே பாருங்கள், 2 தான் இருக்கும். அவர் பாடலை எழுதினது இருக்கும், விஜயரகுநாத சொக்கலிங்கிட்ட பணியாற்றினது இருக்குது, தாய்மானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம், இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதல் கரண்ட்டை எக்ஸாமில் கேட்ட கேள்வியெல்லாம் நம்ம இங்கே தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நீங்கள் சொல்வது நீங்கள் நல்லவர்கள், கலீல் கிப்ரான். ஓகேங்களா? 8.2. இந்த பாடல்களாக நம்ம கொஞ்சம் படித்து இதில் ஏதாவது திடீர்னு ஒரு வரியை கொடுத்துட்டு இது யார் எழுதுந்து அப்படின்னு கேட்பாங்க. இந்த வரியும் கடைசி வரியும் எப்பயுமே பாடல்களில் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகளின் மீது எழுதுவது போல, உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வரிகள். இதெல்லாம் நம்ம ஒரு தடவைக்கு 5 தடவையாக 10 தடவையாக திரும்ப திரும்ப படித்து இதை எழுதினவர் கலீல் கிப்ரான் அப்படின்னு நம்ம படித்தா மட்டும்தான் அது மனப்பாடாகும். ஓரலாக வாசிக்கிறவங்களுக்கும் அப்படியே ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு போகிறவங்களுக்கும் எக்ஸாமில் 20 கேள்விகள் தவறு செய்ய
கண்டிப்பாக நடக்கும், தவறு நடக்கும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக உட்காந்து திரும்ப திரும்ப படிங்க. ஒரு தடவைக்கு 10 தடவையாக படிங்க. அதை தவிர வேறு எதுவும் வழிலாம் கிடையாது. ஒரு சிலருக்கு 2 தடவை படித்தா மாப்பாடம், சிலவங்களுக்கு 5 தடவை, சில பேருக்கு 10 தடவை படித்தா தான் மாப்பாடம் ஆகும். அப்போ அந்த மாதிரி நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு வருஷம் கரெக்டாக இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை, இந்த மாதிரி உட்காந்து படிச்சுக்கங்க. நூல்வெளி, இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. இதை சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சார்ந்தவர். அப்போ இங்கே கலி லீ முடியுதா? அப்போ லீ முடிஞ்சா லெபனான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். அப்போ இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம்? வேற ஒன்று கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேள்வி வரலாம். ஓகேங்களா? கலீல் கிப்ரான் கவிதைகள் தீர்க்கதரிசி என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. இதெல்லாம் ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும். நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் தீர்க்கதரிசி. அப்போ நீங்கள் நல்லவர் என்பது கவிதை அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் படித்து மனப்பாடம் பண்ணாதான் முடியும். ஓகேங்களா? மதிப்பீடெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம், தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? கவனமாக படிங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4ல் நீங்கள் தமிழில் 95லேருந்து 98 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். உறுதியாக நம்பி படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.